சங்கீதம் 147 சங்கீதம் 14வது வசனம் சொல்லுகிறது, உன் எல்லைகளுக்குள் சமாதானத்தை பெருக செய்வேன். மிக ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய நல்வாழ்வை தேவன் விரும்புகிறார். உங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு தரப்போகும் ஆசீர்வாதம் என்பது வெறும் உங்கள் தேவைகளை சந்திப்பதல்ல, அது உங்களை உன்னதமான ஒரு திருப்தி அடைய செய்கிறதாய் இருக்கிறது. அப்படியாக தேவன் உங்களை திருப்தி அடைய செய்ய விரும்புகிறார். நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்பி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இந்த மாதத்திலே. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றார், முதல்ல எதுல உங்களை திருப்தியாக்க போகிறார் அப்படின்னா, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி, உங்கள் எல்லைகளுக்குள்ளே சமாதானம், பீஸ் இன் யுவர் பார்டர்ஸ், உங்களுடைய எல்லைகள் எங்கும் சமாதானத்தை இந்த மாதத்திலே தந்து தேவன் உங்களை திருப்தி அடைய செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எல்லைகள் என்பது உங்கள் குடும்பத்தை குறிக்கிறது. எல்லைகள் என்பது நீங்கள் வைத்திருக்கிற சொத்துக்களை குறிக்கிறது. எல்லைகள் என்பது உங்களுடைய தொழிலை குறிக்கிறது. எல்லைகள் என்பது நீங்கள் வைத்திருக்கிற பொருட்களை குறிக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வைத்திருக்கிற பொருட்கள், நீங்கள் செய்கிற தொழில்களிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் சொத்துக்களிலே எல்லை எங்கிலும் சமாதானத்தை உண்டு பண்ணி தேவன் இந்த மாதத்திலே உங்களை திருப்தி அடைய செய்வார். சிலுவையிலே இயேசு உங்களுக்காக சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். உங்களுடைய பொருளாதார எல்லையை சுற்றி பிசாசு உண்டாக்கக்கூடிய குழப்பங்கள், பிசாசு உண்டாக்கக்கூடிய நஷ்டங்கள், பிசாசு உண்டாக்கக்கூடிய போராட்டங்களை எல்லாம் இந்த மாதத்திலே தேவன் நிறுத்தி, உங்கள் தொழிலிலே, உங்கள் குடும்பத்திலே தேவன் உங்கள் எல்லைகள் எங்கும் சமாதானத்தை இந்த மாதம் முழுவதும் தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் சமாதானத்தை தர முடியும். பாருங்க, இன்னைக்கு இந்த மாசத்துல உங்களுக்கு பொருளாதாரத்துல நஷ்டம் வராதபடி கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? ஆமென் ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தேவ பிள்ளைகளே. தேவன் உங்கள் நன்மையை விரும்புகிறவராக, உங்களுக்கான நன்மையை நாடி உங்களுக்கான நன்மை பெற்றுத்தரும்படிதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே வந்து பாடுபட்டு மரித்தார். 3ஆம் நாளிலே உயிரோடு பிறந்தார். அவர் பாடுபட்டதும் மரித்ததும் உயிரோடு எழுந்ததும் உங்களுடைய வாழ்விற்காக, உங்களுடைய நன்மைகளுக்காக அவர் பாடுபட்டு மரித்து 3 நாள்ல உயிரோடு எழுந்தார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில பாடுபட்டது பாவ மன்னிப்பிற்காக மட்டுமல்ல, அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் என்பது உங்களுடைய சுகத்திற்காகவும், உங்களுடைய நல்வாழ்விற்காகவும், உங்களுடைய நீடித்த வாழ்விற்காகவும், ஏதேன் தோட்டத்திலே இருந்த தேவனோடு உள்ள அந்த உறவு உங்களுக்கு தரும்படியாகவும் இயேசு சிலுவையிலே பாடுபட்டு மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு அவர் எழுந்ததுனால இன்றைக்கு இவைகள் எல்லாம் உங்களுக்கு இலவசமாக தேவனாலே இந்த மாதத்திலே கொடுக்கப்படுகிறது. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? சமாதானம், சமாதானம்னாலே தெரிஞ்சுங்க, நஷ்டங்கள், ஒரு காரியத்தை நீங்க இழந்தீங்கன்னா அது அப்படியே மனசுல கஷ்டம் வந்து, நஷ்டம் வந்து ரொம்ப. ஆனா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல நஷ்டம் இல்லாதபடி, உங்கள் மனதில் கஷ்டங்கள் ஏற்படுத்தாதபடி, அப்படி கஷ்டங்களை ஏற்படுத்துகிற பிசாசனுடைய சூழ்ச்சிகளை, பிசாசனுடைய சதிகளை உங்களை விட்டு நீக்கி போட்டு அவருடைய பாதுகாப்பையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் இந்த மாதத்திலே தந்து உங்கள் எல்லைகளை சமாதானத்தாலே நிரப்புகிறார். ஐயா தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சமாதானம். 2வது அவர் சொல்லுகிறாரு, உச்சிதமான கோதுமை. சொல்லுங்க, உச்சிதமானது அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே மிக சிறப்பானது, மிக சிறந்தது அப்படின்னு பொருள். இன்னைக்கு உங்களுக்கு தேவன் கொடுக்க இருக்கிற நன்மைகள் ஏதோ ஏனாதானு இல்லை, ஏதோ 5க்கு 2 பழுது இல்லாமல் கொடுப்போம், அப்படி கிடையாது. தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற நன்மைகள்லாம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, பெஸ்ட், தி பெஸ்ட், இருக்கிறதுலே மிகவும் சிறப்பானதை தான்
தேவன் உங்கள் வாழ்விற்கென்று உண்டு பண்ணி இருக்கிறார். அது உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கான வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தொழில்களில் இருக்கிற வருமானங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு தி பெஸ்ட் அப்படின்னா மிகவும் சிறந்ததை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் ஆயத்தப்படுத்தின அந்த மிகவும் சிறந்தவைகளை நீங்கள் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. எல்லாம் கையை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு மிகச்சிறந்த உயர்வையும் மேன்மையும் மிகச்சிறந்த நன்மைகளையும் தருவார். வறுமையின் பிடியிலிருந்து உங்களை விடுவித்து ராஜரீகமான ஒரு திருப்தியை தந்து இந்த மாதத்திலே தேவன் நடத்த விரும்புகிறார். அதனால சோர்ந்து போகாதீர்கள். கடந்த மாதத்துல தேவன் உங்களை நடத்தி வந்த பாதைகள் அது அற்புதமான பாதைகள். கடந்த மாதத்துல தேவன் பல்வேறு காரியங்களிலிருந்து உங்களை மீட்டு நடத்தி வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆனா இந்த புதிய மாதத்துல பிசாசனுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், தோல்விகள், அவன் ஏற்படுத்தின எல்லா காரியங்களிலும் உங்களை மீட்டு உங்களுக்கு மிக சிறந்த உன்னதமான உயர்வான மேன்மையான லாபகரமான ஆசீர்வாதங்களை இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு பரிபூரணமாய் கொடுப்பார்.